ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 30/1/2025 வியாழக்கிழமை சந்திர தரிசன நாள். இதே நாளில் கரிநாளும் வருது. நம் கடனை அடைப்பதற்கு எம்பெருமானின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெறுவதற்கும் நாளைய தினம் செய்ய வேண்டிய பரிகார முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளை காலை எழுந்ததும் கண் விழித்ததும் உங்களுடைய மன கண்களில் ஈசனையும் பிறைநிலவையும் பார்த்துக்கோங்க. ஓம் சந்திர மூலீஸ்வராய நமகங்கிற இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு நாளைய தினம் எழுந்துருங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாராவது குரு இருக்காங்க, யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் குருவுக்கும் நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். நாளை வியாழக்கிழமை குருவுக்கு வணக்கம் சொல்லி நன்றியை தெரிவிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் துவங்கலாம், நல்லதே நடக்கும். நாளை மாலை ஒரு 6:40 7 மணிக்குள்ளே சந்திர தரிசனம் பிறை தெரியும். நீங்கள் 3ஆம் பிறை தரிசனம் செய்யுங்க. மேற்கு திசை நோக்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிறை தெரியும். பிறை பார்ப்பது நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும், நம் வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கும், நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீர்க்க வல்லது அந்த பிறை தரிசனம். பிறை தரிசனத்தையும் நீங்கள் நாளைய தினம் செய்யலாம். அடுத்தது, நம்ம கடன் பிரச்சனையில் வெளிவரத்துக்கு, கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரம் இது. சித்தர்கள் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெகு விரைவிலேயே நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். வாங்கிய கடனுக்கு கரிநாளில் வட்டி கட்டினீங்கன்னா சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரலாம். அதுலேயும் நாளைய தினம் வியாழக்கிழமை குருநாள், 3ஆம் பிறை தரிசனமும் சேர்ந்து வருது. நவ கிரகங்களில் குரு பகவான் தான் நமக்கு பண பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கரிநாளில் உங்களுடைய வட்டியிலிருந்து ஒரு சின்ன தொகையை திரும்பவும் கட்டி பாருங்கள். உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறையுதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். அடுத்த 3 மாதத்திற்குள்ளே நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நாளைய தினம் கரிநாள். நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும், கரிநாள்னு போட்டிருக்கோம். மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கரிநாளில் வட்டியை நம்ம செலுத்தலாம். குல தெய்வத்தையும் ஈசனையும் மனசார நினச்சிக்கோங்க. நாளை காலை 10:30 11:30 நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டுங்க. நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய் கடனுக்கு மாதம் ஒரு 1000 வட்டி கட்டுவதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபா வட்டியை நாளைக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். அப்படி உங்களால் நேரடியாக போய் கட்ட முடியல அப்படின்னாலும் ஒரு கவரில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அதில் ஒரு சிறு தொகையை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மைத்திர முகூர்த்தம்லாம் வருது பார்த்திங்களா, அது போல தான் இந்த கரிநாளும். கரிநாளில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு அற்புதமான நாள். ஒரு குறிப்பிட்ட தொகையை கரிநாளில் நம்ம திருப்பி கட்டும்போது வட்டி கட்டக்கூடிய சுமை நமக்கு படிப்படியாக குறையும். இதை நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். சில பேர் நகையை பேங்கில் இல்லை அடமான கடையில் வச்சுருப்பாங்க. அதற்கான வட்டியை கூட நாளைக்கு நீங்கள் கட்டினா அந்த நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பத்திரங்களை அடமானத்தில் வச்சுருந்தாலும் இதே முறைப்படி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். நாளைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் அடைக்க முடியலைன்னா கூட நாளைய தினம் கரிநாள் தான். நாளைய தினத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வட்டியை மட்டுமாவது கொடுங்க. நிச்சயமாக சீக்கிரமாக உங்களோட கடன் அடையிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களுடைய பணமானது வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு வர இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நாளைய தினம் உங்கள் கடன் பிரச்சனை தீர அற்புதமான நாள். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் நாளைய தினத்தை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.